ஐபிஎஸ் வந்து ரிசைன் பண்ணீங்க, ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? அப்பா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பொழைக்க தெரியாத முடிவு அப்படின்னு தான் சொன்னார், ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு. டைம் எடுத்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். ஆரம்பத்தில் கன்வின்ஸ் ஆகலனா கூட அம்மா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயும் சரி, என் முக்கால்வாசி வீட்டில் வந்து அம்மா அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் சப்போர்ட் என்ன இருந்தாலும். மனைவி வந்து என் கூடவே இருக்கிறனால உங்களுக்கு என் தாட் ப்ராசஸ் தெரியும். 10 வருஷமாக கூட இருக்காங்க, பார்க்குறாங்க. அதனால் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். இன்னுமே எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். எங்கள் அம்மாவையும் என்னுடைய மனைவியும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா ஒரு நாள் கன்வின்ஸ் ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஓ, இன்னும் கன்வின்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க, நான் பண்ண சரிதான் அப்படின்னு. வேலைக்கு போக மாட்டேன், சிவில் சர்வீஸ் போவேன், எம்பிஏ போவேன், லக்னோ போவேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது முதல்ல பயந்தாங்க. படிப்படியாக மேலே ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வர ஆரம்பிச்சது. ஓ, என்ன முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பான் அப்படின்னு. சிவில் சர்வீஸ் கர்நாடகா 9 வருஷம் இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு மனைவி வந்துட்டாங்க, ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். பட் ஒரு காலகட்டத்தில் சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த போலீஸ் துறையில் இது எல்லாத்தையுமே நான் இழக்க ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து தூரம், வருஷத்துக்கு 2 டைம் ஊருக்கு வந்து பார்க்குறது, அப்பா அம்மாவை ஒரு முறை. இன்னொரு பக்கம் பணி வந்து ரொம்ப சந்தோஷமாக அற்புதமாக இருந்தால் கூட மேலே போக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற உணவு இருந்துச்சுன்னா. நம்மலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, எனக்கு எப்பவுமே மக்களோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். கீழே அப்படியே கை கீழே இருக்கணும்னு, ஏசி ரூம், போர்டு ரூம், அந்த மாதிரி வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். உடனே டெசிஷன் எடுக்கலன்னா கைலாஷ் போய் இந்த 2018 அதுக்கப்புறம் 1 வருஷம் டைம் எடுத்தேன். ஒருத்தராக கன்வின்ஸ் பண்ணேன், பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன். அப்போவே விவசாய நிலத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 நாள் இங்கே வர ஆரம்பித்தேன். நீங்கள் பார்க்குற அந்த போர் அப்போ நான் போட்டது தண்ணி வசதி இல்லாமல் இங்கே ஒரு போரு, அந்த செட்டிக்காட்டுக்குள்ளே இன்னொரு போரு, அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தினேன். தண்ணி வசதி ஏற்படுத்தி இந்த காடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குண்ணா. முதல்லலாம் இந்த மாதிரி இல்லை. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுன்னா, இதெல்லாம் க்ளீன் பண்ணி சோளங்கம்பு போட்டு ஒரு 50 ஆடு வாங்கி, 60 ஆடு வாங்கி, 70 ஆடு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி விவசாயத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கு நான் செட் பண்ண ஆரம்பிச்சேன் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சரி தப்பான முடிவு எடுக்கல, ஏதோ பிளான் வச்சிருக்கா. அதே நேரத்தில் அரமக்குறிச்சியை மையமாக வச்சு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது தென்னிலையில். இந்த பக்கம் ஒரு 12 கிலோமீட்டரில் அரவக்குறிச்சி, இங்கே ஒரு 16 கிலோமீட்டரில் வேலாயுதம்பாளையம். 3 ஆஃபீஸ் போட்டு இந்த 2-3 தம்பி கூட வந்திருக்காங்க. இல்லை வீத லீடர்ஸ் நம்ம வாலண்டியர் சமுதாய பணி ஆரம்பிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீத லீடர்ஸில் இந்த 6 மாதத்தில் ஒரு 35,000 ஆட்டுக்கு நம்ம வந்து ஊசி போட்டிருக்கோம். 35,000 இன்ஃபெக்ஷன் ஆட்டுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வருஷத்துக்கு 3-4 டைம் ப்ரிவென்டிவ் டோஸ் கொடுத்துறோண்ணே. இந்த முதல்ல பச்சைப்புல் வருது இல்லைண்ணே, அதை போய் ஆடு சாப்பிடும் பொழுது அதுக்கு முதல்ல அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ தான் அந்த நீலி நாக்கு ப்ளூ டங் டிசீஸ்மாங்க. அதனால் அதெல்லாம் முதல்ல ஒரு நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு ஒரு டோஸை வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னா 45 ரூபா வரும். இப்போ வீத லீடர்ஸ்லாம் நம்ம 21 ரூபாய்க்கு அதை போட்டு தரோம். நாமளே நாமக்கல் வெட்டரி ஹாஸ்பிட்டல் போய் வாங்கி நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ஆட்டை நம்ம கவர் பண்ணிருக்கோம் டேட்டா பேஸ் எடுத்து. அதே போல் மாட்டுக்கெல்லாம் இப்போ அம்மை நோய் வர ஆரம்பிச்சதுண்ணே 3 months பேக்கு. மாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 மாட்டுக்கு மேலே அம்மை நோய்க்கு தடுப்பூசி. அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு 4 வாலண்டியர் இருக்காங்க, கிராமமாக போய். இப்போ நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா காய்கறியுமே இயற்கை விவசாயம். திரும்ப ரிட்டர்ன் வந்து எல்லாமே ஆட்டுடைய புழக்க, மாட்டுடைய சாணி, நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகும்போது காட்டுறோம்.